இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார் தான் என அமைச்சர் ரகுபதி மறுபடி கொடுத்துள்ளார். திமுக அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த வயிற்றெரிச்சலில் என்ன செய்வதென்று தெரியாமல் வழக்கம் போல தனது புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார் பச்சை பொய் பழனிசாமி என அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி ஞானசேகரன்தான் என நீதிமன்றம் உறுதி செய்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மாணவிகளை அச்சுறுத்தி அவர்களை கல்வி நிலையங்களுக்கு செல்லவிடாமல் அச்சுறுத்த வேண்டும் என்னும் அற்ப புத்தியோடு யார் அந்த சார் என அருவருப்பு அரசியல் செய்த பழனிசாமியின் இழிவான அரசியல் அம்பலப்பட்டிருக்கிறது என அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். அமைச்சர்களுடன் படம் எடுத்ததற்கான முக்கிய பிரமுகர்களுடன் தொடர்பு என குற்றம் சாட்ட முடியாது என உயர்நீதிமன்றமே தலையில் கொட்டிய போதும் திருந்தாமல் பெண்களை அச்சுறுத்தி அவர்களது படிப்பை முடக்க வேண்டும் என்பதற்காக யார் அந்த சார் என புரளியை வைத்து மலின அரசியல் செய்து வந்தார் பழனிசாமி எனவும் அமைச்சர் ரகுபதி கடிந்துரைத்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவும் தனது அறிக்கையில் ஞானசேகரன் யாருடனும் பேசவில்லை, அவனின் செல்போன் ஃபிளைட் மோடில்தான் இருந்தது, அவன் யாருடனும் பேசவில்லை என்பதை அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தியதாக அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படி இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார் தான் எனவும் இதுபோன்று பொய் புரளிகளை வைத்து பித்தலாட்ட அரசியல் செய்வதையே முழுநேர தொழிலாக செய்து கொண்டிருக்கும் பழனிசாமி இன்று போல் உண்மைகளால் தொடர்ந்து அவமானப்பட போவது உறுதி என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார்.